முஸ்லிமுக்கும் வந்தால்தான் ஒரு காலம் வரும், ஒரு போர்க்களம் வரும். அப்படி வருகிற பொழுது உள்ளத்தில் பற்று இருந்தால் தான் களத்தில் வீரனாக நிற்க முடியும். உள்ளத்தில பற்று இல்லாவிட்டால் கோழையாக பின்தாங்கி ஓட வேண்டும், புறமுதுகிட்டு ஓட வேண்டும். அப்படி ஓடியவர்கள் அல்ல முஸ்லிம்கள், களத்தில நின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, 1920ஆம் ஆண்டு ஈரோட்டில் ஒரு அற்புதமான மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிலே மௌலானா முகமது அலி ஜின்னா அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஈவியார் என்று சொல்லக்கூடிய பெரியார் வரவேற்புரை நிகழ்த்துகிறார். அந்த வரவேற்புரையிலே பெரியார், தந்தை பெரியார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு தந்தை பெரியாரை அவமதித்து பேசுகிறார்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அறிவில்லாதவர்கள் தந்தை பெரியார் ஒரு செய்தி சொன்னார் அன்றைக்கு அந்த மாநாட்டில், உலமாக்கல் மஜ்லிஸில். இந்தியாவினுடைய தேசம், இந்திய தேசம் மகாத்மா காந்தியுடைய கரங்களில் என்று சொன்னால், இந்த மகாத்மா காந்தி இங்கு அமர்ந்திருக்கிறாரே முகமது அலி ஜின்னா, இவர் பாக்கெட்டில், இவர் ஜேபில் இருக்கிறார் என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார். நீங்கள் கவனிக்க வேண்டும், ஒட்டுமொத்த இந்தியாவிலே சுதந்திரத்தை வாங்கி தந்தவர்கள் யார் என்று கேட்பதையும் விட, யார் பெற்று தந்தார்கள் என்ற புகைப்படம் இன்றைய காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள் எல்லா இடத்திலும் ஒரு முஸ்லிமுடைய புகைப்படம் உங்களால் பார்க்கவே முடியாது. வரலாற்றில் இருக்கடிப்பு, வரலாற்றிலே புகைப்படங்களும் இருக்கடிப்பு. காரணம், பாடுபட்டவர்கள் முஸ்லிம்கள் என்று தெளிவாக தெரிகிறது. அது வெளியே வந்தால் அவர்கள் மெஜாரிட்டி கூடி விடுவார்கள், நாம் மைனாரிட்டியாக ஆகிவிடுவோம். முஸ்லிம்களுடைய தியாகம் இந்த உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று சில சதி கும்பல்கள் வரலாற்றுகளை இருட்டடிப்பு செய்தார்கள். அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியை கை காட்டக்கூடிய இந்த இந்தியா, அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியை ஊக்குவித்தது, விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்தது யார் என்று கேட்டால் மௌலானா முகமது அலி ஜின்னா அவர்கள் என்று வரலாற்று சொல்கிறது. மகாத்மா காந்திஜி அவர்களுக்கு ஊக்குவிக்கின்ற அளவுக்கு ஒரு இஸ்லாமியனால் அன்றைக்கு இருக்க முடிந்தது என்றால் நாம் விளங்க வேண்டும். முகமது அலி ஜின்னா அவர்கள் அன்றைய வாழ்ந்த காலத்தில் தேசத்தின் மீது பற்றுள்ளவர்களாக இருந்தார்கள். இத்தனைக்கு ஒரு மார்க்க அறிஞர். வந்தவர்களே, உலமா பெருமக்கள் இந்த தேசத்திற்காக அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள். மகாகவி பாரதியார் அவர்கள் 1947 சுதந்திரம் பெறுவதற்கு முன்னால், நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், நாங்கள் ஆனந்த சுதந்திரத்தை பெற்றுவிட்டோம் என்று ஆட்டம் போட்டார். வார்த்தைகளால் சந்தோஷம் அடைந்தார் மகாகவி பாரதியார். அப்படி சந்தோஷம் அடைகிற பொழுது மகாகவி பாரதியாரை பார்த்து கேட்கப்பட்டது, இன்னும் நாடு சுதந்திரம் அடையவில்லையே, நீங்கள் எப்படி ஆட்டம் போடுகிறீர்கள்? மகாகவி பாரதியார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் உறுதியோடு சொல்லுகிறோம், இந்தியாவை நாங்கள் கண்டிப்பாக வெல்லுவோம், இந்திய சுதந்திரம் என்பது எங்களால் தான் நடக்கும் என்று மகாகவி பாரதியார் அன்றைக்கு அவ்வளவு வீரத்தோடு அந்த வார்த்தைகள் சொன்னதின் பின்னணியில் யார் தெரியுமா ஊக்குவிச்சது? ஷரியத்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹாஜி, ஒரு இஸ்லாமியர். இன்றைக்கு பாரதியாரை அவ்வளவு சிலாகித்து நாம் பேசுகிறோம், நல்ல விஷயம். இன்றைக்கு சமூகத்தில் பாரதியார் நல்ல மதிப்பை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட மகாகவி பாரதியார் தேசத்தின் மீது பற்றுள்ளவராக நாங்கள் வெல்லுவோம் என்று சொல்வதற்கு பின்னால் ஊக்குவித்தது யார் என்றால் ஒரு ஹாஜி, முஸ்லிம் ஷரியத்துல்லா என்பதாக வரலாற்று வரிகள் சொல்லுகிறது. இவையெல்லாம் நம் இஸ்லாமியர்களுக்கு தெரியுமா? நம் இஸ்லாமியர்களுக்கு புரியுமா? இந்தியா 1947 பெற்ற இந்த வரலாற்று சரித்திரத்தை இது போன்ற கால தருணங்களில் நாம் சிந்தித்து பேசுவது மிகப்பெரிய பிரயோஜனம் தரும். 1725ஆம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்த ஒரு விவசாய குடும்பத்தில் மருதநாயகம் என்ற ஒரு மாற்று சகோதரர் பிற்காலத்தில் முஸ்லிம் ஆனார். அவருக்கு யூசுப் கான் என்று பெயர் வைக்கப்பட்டது. அந்த யூசுப் கான் என்ன செய்தார் தெரியுமா? பீரங்கி முனையில் ஆங்கிலேயர்களுடைய கொடியை உள்ளே புகுத்தி பீரங்கியால் அந்த கொடியை சுட்டு பொசுக்கினார். அதனால் ஆங்கிலேயர் கோபப்பட்டு அந்த மருதநாயகம் என்ற யூசுப் கான் அவர்களை கடைசியில் தூக்கில் இட்டார். ஏறக்குறைய இந்த மண்ணில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை 39 வயது வரைக்கும் தான் வாழ்ந்தார். நாட்டுக்காக ஏன் அவர் உயிர் விட வேண்டும்? ஏன் அவருக்கு குடும்பம், மனைவி, உலக ஆசைகள் இருக்காதா? இப்படி சொல்லலாம்.